வணக்கங்க. என்கவுண்டர் சேனல் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. இப்போ நம்ம சுவையான முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாமா? பச்சரிசி, மாவு பச்சரிசி 1 கிலோ எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு கூட சேர்க்கறதுக்கு 150 கிராம் பச்சை பயிறு, 150 கிராம் உளுந்து, குண்டு உளுந்து எடுத்துருக்காங்க, 150 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்துருக்காங்க. இப்போ இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. குண்டு உளுந்து தனியாகவும், பச்சை பயிறு தனியாகவும், புழுங்கல் அரிசி தனியாகவும் வறுத்து எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. இப்படி இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அரிசி கொஞ்சம் பொரியாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா வாசமாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த வறுத்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா வழவழன்னு அரைச்சா தான் நம்ம முறுக்கு புழியும் போது நல்லா வருங்க. இப்போ இது கூட சேர்த்து பேசைய என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. மாவு தேவைக்கப்போ எடுத்துகிட்டு ஓமம், எள், சால்ட்டு தேவைக்கேற்ப, பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப, ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்து மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம முறுக்கச்சில் போடும்போது ரொம்ப லூஸாக பிசைஞ்சாலும் முறுக்கு உடஞ்சிருங்க, டைட்டாக பிசைஞ்சாலும் முறுக்கு கொஞ்சம் கடகடன்னு இருக்குங்க. அதனால் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வானலை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் தட்டிலையோ உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குமோ அதில் பிழிஞ்சு முறுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினவுடனே எடுத்துருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் எடுத்துருங்க. முறுக்கு நல்லா டேஸ்ட்டான முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.